சமீபத்தில் வெளியான கிளாடியேட்டர் 2 திரைப்படத்தை பற்றி நம்ம ரிவ்யூ போட்டிருந்தோம். நிறைய பேர் கமெண்ட்டில் நீங்கள் கேட்டது என்னென்னா கிளாடியேட்டர் 1 பற்றி ரிவ்யூ பண்ணுங்க அப்படிங்கிறதும், ரெட்லி ஸ்காட் அவருடைய இயக்கத்தில் 2000 வெளியான கிளாடியேட்டர் 1 அந்த திரைப்படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி அது ஏன் ஒரு கல்ட் கிளாசிக் அப்படின்னு இன்னி வரைக்கும் பேசப்படுதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி நம்ம உள்ளே போய் ஆழமாக பார்க்கலாம். படம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, ரெட்லி ஸ்காட்டுக்கே உரித்தான ஒரு முன்னுரை விளக்கங்களோட ஆரம்பிக்குது. ஒரு சின்ன ஒரு டெக்ஸ்ட்டில் 2-3 கார்டு போடுவார், எந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னு ஒரு எல்லா படத்துலையும். அது மாதிரி 180 AD அந்த பீரியடில் ரோம பேரரசரான மார்க்கஸ் அருலியஸ் அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு போர் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த போர் அப்படிங்கிறது கடைசி 12 வருடங்களாக நடந்துகிட்ருக்கு. கடைசியாக ஒரே ஒரு இடம், இந்த இடத்த பிடிச்சிட்டாங்க அப்படின்னா போர் முடிச்சது, ஆல்மோஸ்ட் ரோமா சாம்ராஜ்யம் எல்லாம் நிறைவடைந்தது அப்படிங்கிற அந்த கடைசி கட்ட ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டு, அதாவது பார்பேரியன் ட்ரைப்ஸ் அங்கே ரொம்ப மூர்க்கதனமாக சண்டை போடுறாங்க. அந்த இடத்துல கதை ஆரம்பிக்குது. மன்னர் அருலியஸ்க்காக மேக்சிமஸ் படை தளபதியாக போய் இந்த போரில் சண்டை போடுறார். ரொம்ப ஒரு கடுமையான போராக இருக்குது. அந்த போரில் கடைசியாக அவர் வெற்றியும் பெற்றுறார். இப்போ ரோம சாம்ராஜ்யத்துக்கு அடுத்த அரசராக மேக்சிமஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மன்னர் விரும்புகிறார். ஏன்னா அவருடைய மகனான கமாடஸ் அதுக்கு சரியான ஆள், இந்த மன்னராகிறதுக்கு தகுதியான ஆள் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாரு. அதனாலேயே இல்லை நீ தான் வழி நடத்தணும் அப்படின்னு அந்த அரசர் நினைக்கிறாரு. இப்போ தளபதியான மேக்சிமஸ் ஒரு அரசராக ஆகிறதா அப்படின்னு சொல்லி தன் சொந்த தந்தை ஒரு அரசராக இருந்தாலும் அவர் கொண்டுடுறாரு கமாடஸ். கொன்னதுக்கு பிறகு இப்போ மேக்சிமஸோட கைகோத்து வா நம்ம நாட்டை ஆளலாம் அப்படின்னும் போது அது மேக்சிமஸ் உடன்படலை. அதனால் மேக்சிமஸையும் அவர் குடும்பத்தையும் கொண்டுடுங்க அப்படின்னு கட்டளையிட்டு அவர் நாட்டை வழி நடத்த போயிடுறாரு. ஆனால் மேக்சிமஸ் உயிர் தப்பிச்சிடுறாரு. அவர் ஒரு ஸ்லேவாக போய் கிளாடியேட்டராக மாறுறது தனி பயணம். ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா, கமாடஸ் ஆட்சி அதிகாரத்துக்கு வராரு. ஒரு சர்வாதிகார ஆட்சி மாதிரி நடக்குது. நாட்டில் மக்கள் பசி பட்னியில் இருக்கிறாங்க. ஆல்ரெடி அவங்ககிட்ட ஒரு பார்பேரியன் கல்ச்சர் இருக்குது. மனுஷன் அடித்து கொண்டுட்டு சாவர இந்த கல்ச்சரை என்கரேஜ் பண்ணி நாட்டில் நடக்கிற பிரச்சனைகள்லாம் நம்ம மறக்கடிச்சிடலான்னு சொல்லிட்டு தினம் ஒரு சண்டை அப்படிங்கிற மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் என்கரேஜ் பண்ணுற மாதிரி 360 நாளும் 360 சண்டைங்கிற மாதிரி அந்த கொலோசியம் சொல்லக்கூடிய கேலரியில் வச்சு மனிதர்கள் விலங்குகள் இதெல்லாம் அடித்து சண்டை போடுறதை என்டர்டைன் பண்ணுற மாதிரி அவர் அப்படின்னு மக்களை திசை திருப்புற வேலையில் அவர் இறங்கிடுறாரு. ஆனால் இந்த பக்கம் ஹீரோவான மேக்சிமஸ் பார்த்திங்கன்னா உயிர் தப்பித்து ஒரு ஸ்லேவாக போய் ஸ்லேவ்லேருந்து கிளாடியேட்டராக மாறுறாரு. ஒரு கட்டத்தில் கமாடஸும் கிளாடியேட்டரான நம்ம மேக்சிமஸும் அந்த கொலோசியத்தில் ஒன்றா மீட் பண்ணுற ஒரு சந்தர்ப்பம் வருது. அப்போ தான் இவர் உயிரோடு இருக்கான் அப்படிங்கிற விஷயம் கமாடஸ்க்கு தெரியுது. அரசாள்வதற்கு தகுதியே இல்லாத கமாடஸ் தன் சூழ்ச்சியாலும் நய வஞ்சகத்தாலும் மேக்சிமஸ் கிளாடியேட்டராக இருக்க மேக்சிமஸை எப்படி எதிர்கொள்கிறான். இவங்க 2 பேரும் கடைசியாக அந்த கொலோசியத்தில் ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையிலே என்ன ஆனது அப்படின்ற மாதிரி இந்த படம் முடியுது. இந்த படத்துடைய கதை, திரைக்கதை, மேக்கிங் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ரிவ்யூஸ்லாம் பேசியிருக்காங்க. பட் இதில் முக்கியமான விஷயம் ஒவ்வொரு கேரக்டருக்கு பின்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபிலாசபி இருக்குது. அதை பற்றி நம்ம ஆழமாக பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அருலியஸ் எம்பரர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கேரக்டர் ஆர்க்லேயே பாருங்கள், அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவங்கள் நமக்கு தனியாக தெரியும். அதாவது ஒரு மன்னர் கடைசி ஒரு 20-25 வருடங்களாக போரோட பேட்டில் ஃபீல்டில் இருக்கிறவர் அவருடைய கடைசி சாகும் தருவாயில் தான் ஒரு லேட் ரியலைசேஷனாக அவருக்கு தோணுது. இவ்வளோ பெரிய ரோம பேரரசை நம்ம விரிவடைச்சிட்டோம். ஆனால் தன் மக்கள் இந்த நாட்டில் எப்படி இருக்க போகிறாங்க, மக்களுடைய பிரதிநிதியாக சபைகள் செனட் அப்படின்னு சொல்லக்கூடியது சரியாக இயங்குதா, அதை வழிநடத்தக்கூடிய இடத்துல அரசர்கள் இருக்காங்களான்னு பார்க்கும்போது தன் சொந்த மகனான கமோடஸே இதை ஆட்சி செய்வதற்கு சரியான ஆள் இல்லை அப்படின்னு அவர் நினைக்கிறார். யோசிச்சு பாருங்கள், 180 AD அந்த காலகட்டத்தில் வம்சாவழியாக அரசருக்கு அடுத்து தன் மகன் தான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் தன் மகன் வேணாம், அதுக்கு பதிலாக படைத்தளபதியான மேக்சிமஸ் தான் இதை ஆட்சி செய்யறதுக்கு சரியான ஆள் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். இதுதான் இப்போ இந்த முரண் இருக்கு இல்லையா, அரசருக்கு அடுத்து தன் மகன் தான் அப்படிங்கிற அந்த இடத்துல ஒரு முரணாக வெளியிலிருந்து ஒரு ஆள் ஆட்சி செய்யணும்னு நினைக்கிற இந்த கான்ஃப்ளிக்ட் இருக்கு இல்லையா, இதுதான் பார்ட் 2லேருந்து பார்ட் 1 கொஞ்சம் மேன்மையாக்குறது. ஒரு அரசர் தன் மக்களுக்கான ஆட்சி நடக்கணுமே தவிர தன் மகனுக்காக ஒரு ஆட்சியை கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிற இந்த இடம் இருக்கு இல்லையா, இதுதான் ஒரு அந்த கேரக்டருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃபிலாசபி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. மன்னர் அருலியஸ் பார்த்தீங்கன்னா தன் வாழ்நாள் முழுக்க போர்னு இருந்துட்டு தன் குடும்பங்களை தன் பிள்ளைகளை சரியாக வளர்க்காமல் போகிறார் அப்படிங்கிற அந்த ரியலைசேஷன்லாம் ஒரு கடைசி காலகட்டத்தில் தான் வருது. ஆனால் இங்கே தான் அந்த டிஃப்ரென்ஸ். நீங்கள் மேக்சிமஸ் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை பார்க்கும்போது அவருக்கு ஆரம்பத்திலிருந்தே தன் குடும்பம் தான், எப்போ போர் முடியும், எப்போ குடும்பத்தை போய் சேரலாம் அப்படின்னு சொல்லி இந்த கேரக்டர்ஸ் 2மே கான்ட்ராடிக்ட் ஆகிறது இந்த இடம் தான். இப்போ மேக்சிமஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவர் அவருடைய சர்ச் ஆஃப் லைஃப், அவருடைய வாழ்க்கை எது நோக்கி இருக்குது அப்படின்னா தன் குடும்பத்தை, தன் மனைவி மகனை போய் சேரணும் அப்படிங்கிறது த்ரூ அவுட்டாக இருக்கும். அது அவர்கள் உயிரோடு இருக்கும்பொழுதும் சரி, ஈவன் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா கூட ஆஃப்டர் லைஃப்லேயே அது அவங்க கூட போய் சேர்ந்துடணுன்னு அவருடைய நோக்கம், அவருடைய பயணம் எல்லாமே அதுதான்.
இது படத்தில் காட்சியாக கூட நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம். மேக்ஸிமஸ் வந்து கொல்லணும் அப்படின்னு கமாண்டஸ் ஒரு ஆள் அனுப்பும்போது அந்த ஆள் சொல்லுவார், அவனை கொல்றதுக்கு முன்னாடி என் குடும்பத்தை நீ பார்த்துப்பியா அப்படின்னு கேட்கும்போது கூட யூ வில் மீட் யுவர் ஃபேமிலி இன் ஆஃப்டர் லைஃப் அப்படின்னு சொல்கிறதுலேருந்து மேக்ஸிமஸ்க்கு வந்து அந்த ஆஃப்டர் லைஃப் அப்படிங்கிற தாட் இருக்கிறது வந்து அந்த இடத்துல மூலமாக சுட்டி காட்டப்படும். அவனுடைய வாழ்க்கைன்னு நினைக்கக்கூடிய மனைவியும் குழந்தையும் இப்போ இல்லை, நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அதை மாற்றக்கூடிய சக்தி அவனுக்கு கிடையாது. ஆனால் இதுக்கப்புறம் வாழ்க்கை த்ரோ பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து எதிர்கொள்ளக்கூடிய உறுதியும் வலிமையும் அவனுக்கு இருக்குது. ஸோ இவ்வளோ உறுதியான மேக்ஸிமஸோடைய பயணமே எப்படி இருக்குன்னா, அடுத்து வந்து சர்வைவல் தான். எதுக்காக சர்வைவல் ஆகிறான்? இப்போ தன் குடும்பம் வந்து கொலை செய்யப்பட்டது, கொலை செஞ்சது வந்து கமோடஸ். இப்போ கமோடஸ்கிற ஒரு இடத்துல வந்து நேருக்கு நேராக வந்து அவனை ட்ரிகர் பண்ணுவான். குடும்பம் எப்படி கொலை செய்யப்பட்டது தெரியுமா அப்படின்னு ட்ரிகர் பண்ணும்போது கூட அவனோட நோக்கம் வந்து பர்சனல் வெஞ்சன்ஸாக தன் குடும்பத்தை கொன்னணும் அப்படின்னு இல்லாமல், இவன் வந்து இந்த ரோமனுக்கு சரியான ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரசர் கிடையாது, பர்சனலாகவே ஒரு சரியான நபர் கிடையாது அப்படிங்கிறதுக்காக சரியான நேரம் பார்த்து சரியான இடத்துல அவனை கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தன் உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அப்போனா இப்படிப்பட்ட ஒரு நற்பண்பு கொண்ட இந்த விச்சுவஸலாக இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ எப்படி உருவானா அப்படின்னா, அதுக்கு காரணம் வந்து தான் குடும்பத்தோடு போய் சேரணும் அப்படிங்கிற அந்த நல்லெண்ணம் தான் ஒரு காரணமாக அந்த கேரக்டருக்கு பின்னாடி அந்த ஃபிலாசபி வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக கமோடஸ். இவன் அது வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டராக காட்டப்பட்டாலும் அந்த கேரக்டருக்கு பின்னாடி ஒரு அந்த ஆர்க்குக்கு பின்னாடி ஒரு ஃபிலாசபி அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும். இப்போ அந்த கமோடஸோட அப்பா அரசர் வந்து ஒரு விர்ச்சுவல் லிஸ்ட் வச்சுருப்பார், நீ வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு போடுவார். ஆனால் கமோடஸ்ட்டை வந்து அந்த லிஸ்ட்டில் எதுவுமே இருக்காது. அவங்ககிட்ட ஒரு ஓன் லிஸ்ட் இருக்கும். என்கிட்ட வந்து ஆம்பிஷன் ஒன்று இருக்குது, என்கிட்ட வந்து கரேஜ் இருக்குது. கரேஜ்னால் இவன் வந்து கொஞ்சம் பயப்படக்கூடியவன் தான். அவன் சொல்லுவான், கரேஜ் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கரேஜ் இல்லை, தெர் இஸ் அதர் ஃபார்ம் ஆஃப் கரேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஸோ இப்படி இவங்ககிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கும். இப்படி நம்ம வாழ்க்கையில் கூட பார்க்கலாம், நாம் வந்து நம்ம நல்லவன் தான் சொல்லி நம்ம ஒரு லிஸ்ட் வச்சுருப்போம், ஆனால் அது அடுத்தவங்க கூட ஒத்து போகாது. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த லிஸ்ட்டை வந்து நீ வேலிடேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது தான் அந்த கேரக்டரில் இருக்கக்கூடிய பிரச்சனை. உங்கள்கிட்ட வேறு லிஸ்ட் இருக்குது, என்கிட்ட வேறு லிஸ்ட் இருக்குது, ஆனால் நான் இருக்கிற லிஸ்ட்டை வந்து நீ வேலிடேட் பண்ணு அப்படின்னு நினைக்கிறது தான் இங்கே பிரச்சனையாகவும் இந்த கதையில் மாறும். ஸோ இப்படி கமோடஸ் அவர்கிட்ட வந்து கரேஜ் சொல்கிற மாதிரி அந்த வீரம் அப்படிங்கிறது இல்லைங்கிறதால அடுத்தவங்களுடைய வெற்றி, இங்கே வந்து மேக்ஸிமஸோடைய வெற்றி வந்து தான் வெற்றியை எடுத்துக்கிறதால வந்து எப்பயுமே அடுத்தவங்களை சார்ந்து இருக்கிற மாதிரியே ஒரு சூழ்நிலை வர்றதால எப்பயுமே பயத்தோடு வாழ வேண்டியதாக இருக்கும். அப்படி தான் அந்த கேரக்டர் வந்து பயத்தோடையே இருக்கிறத படம் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம். நிறைய இடத்துல வந்து கண்ணில் கீழே பார்ப்பார், சில காட்சியெல்லாம் கத்தி கீழே வச்சு இப்படி சுற்றிட்டு இருப்பார். இது எல்லாமே அவருடைய கேரக்டரை போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி அந்த வீரம்ங்கிறது குறைஞ்சி அவனுடைய அந்த கோழைத்தனம்ங்கிறது அங்கங்கே நிறைய ஷாட்ஸில் நீங்கள் பார்க்கலாம். இப்படி இந்த 3 முக்கிய கேரக்டருக்கு நடுவில் சிக்கி தவிக்கிற ஒரு கேரக்டர் தான் லுசிலியா. மன்னர் அர்லிஸோடைய மகள், அதே சமயம் கமோடஸோடைய சிஸ்டர், இந்த பக்கம் மேக்ஸிமஸை வந்து ஒரு காதலிக்கிற ஒரு கேரக்டர்னு சொல்லி அவள் வந்து இந்த படம் முழுக்க ஒரு குழப்பமான அந்த மனநிலையில் இருக்கிறத வந்து தெளிவாக நீங்கள் இந்த படத்தில் பார்க்க முடியும். அந்த கேரக்டருமே அப்படி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கும். அந்த அவள் கூட இருக்கக்கூடிய மகன் வந்து யாரோடைய மகன், அவள் யார் கூட எப்படி பேசுகிறா, அது எல்லாமே ஒரு லேயர்டாக அவளோட குழப்பத்தன்மையை நமக்கு வந்து காமிச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேரக்டர் தன் அப்பா கூட பேசும்போது தன் அப்பாவை வந்து எப்படி நேசிக்குது அப்படிங்கிறதும், தன் சகோதரன் கூட இருக்கும்பொழுது ஒரு மாதிரி இன்சிஸ்ட் வரக்குள்ள அது போனாலுமே ஆனால் ரத்த வம்சாவழியில் அவன் தான் அரசல் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் இருக்கும். கோவத்தில் அடிக்கவும் செய்வா, அரவணைக்கவும் செய்வா. அதே சமயம் காதலானா வந்து மேக்ஸிமஸை பார்க்கும்பொழுது இப்படி இவன் யார் பக்கம் எங்கே இருக்கிறா அப்படின்னு இல்லாமல் அந்த காலகட்டத்துக்கே உரித்தான அவள் அந்த போக்கில் போகிறது பார்க்கும்போது கொஞ்சம் அந்த குழப்பமான மைண்டில் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஒரு படத்துடைய முதல் காட்சி ஏன் முக்கியம் அப்படின்னா, நம்மளை அந்த படத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கான முதல் கேட்டே அதுதான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அப்படி இந்த படத்துடைய முதல் போர்க்காட்சி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த போர்க்காட்சியை அவங்க படமாக்கின விதமே இருக்கு இல்லையா. ஒரு கேமரான்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த போகிறப்போ வந்து அதுவே வைல்ட் ஆகிடும், வேகமாக நகரும், பயங்கரமாக ஷேக்ஸ் இருக்கும், ஷட்டர் ஸ்பீடை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. சில இடத்துல வந்து ஹை ஸ்பீடு இருக்கும், சில இடத்துல ஸ்டாப் மோஷன் இருக்கும். இப்படி கேமராவில் வந்து அந்த போருக்குள்ளேயே கொண்டு போக முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி எடிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளால் அதை ஃபாலோவே பண்ண முடியாத அளவுக்கு கட்ஸ் அங்கங்கே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஒரு போர்னா அங்கே என்ன நடக்குது, அங்கே என்ன நடக்குது, ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இங்கே இருக்கும், அடுத்த கட்டு ஓப்பன் பண்ணும்போது வேறு இடத்துல இருக்கும். அப்படி அந்த போருக்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்டே எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு உணவை வந்து நமக்கு அந்த பயத்தையும் அந்த பதட்டத்தையுமே அந்த விஷுவலில் காமிச்சிருப்பாங்க. அதுபோல் அந்த போர்க்காட்சியோடைய கலர் பேலட் பாருங்கள், நமக்கு வந்து ஒரு வார்ம் அண்ட் ப்ளூ இருக்கும். அதாவது சண்டை நடக்கும்போது ஈவினிங் டைம் அப்படிங்கிறதால ஒரு ஃப்ளேம் நெருப்பு எறியுது, அதுக்கு ஃபோர் கிரவுண்டில் அவங்க சண்டை போடுவாங்க. ஸோ அந்த ஃப்ளேமுக்கு முன்னாடி அவங்க போர் செய்கிறத பார்க்குறதே வந்து நமக்கு அதோடைய இன்டென்ஸ் நமக்கு தெரியும். அதே சமயம் போர் முடிஞ்சு இவங்க ஒரு வெற்றி கிடச்சிருச்சு அப்படின்னோடனே அப்போ அந்த நெருப்புலாம் அணைஞ்சு ஒரு மாதிரி ப்ளூ டோனில் கொண்டு போயிருப்பாங்க. அது வந்து அந்த வெற்றியை குறிக்கும். ஸோ எப்படி கலர் பேலட்டாக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியில் இது ஒட்டுமொத்தமாக அந்த காட்சியை பார்க்கும்போது நம்மளால் ஒரு வாருக்குள்ளே போக முடியும். ஒரு நல்ல திரைப்படம் அப்படிங்கிறது அது ஒரு ஹிஸ்டாரிக்காக எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு நடந்ததாக இருந்தாலும் இன்றைக்கி நடக்கிற ஒரு விஷயத்து கூட அதை ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த வகையில் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ ரிலவன்ஸாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதுதான் நம்மளை வந்து இந்த படத்தில் வந்து இவ்வளோ ஒரு கல்ட்டு கிளாசிக்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன, அந்த காலத்துலேயே அவ்வளோ பெரிய பாலிடிக்ஸ் நடந்திருக்கு, அது கொஞ்சம் கூட மாறாமல் இன்றைக்கும் அதை நம்மளால் பொருத்தி பார்க்க முடியுது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக ஒரு காட்சி.
போர் முடிஞ்சு வெற்றி கழிப்பில் எல்லோரும் இருப்பாங்க. அப்போ வந்து மேக்ஸிமஸ் வந்து செனட்ஸ் கூட வந்து பேசிகிட்டு இருப்பார். இப்போ வந்து அரசருடைய பையனான காமடஸ் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே இவங்ககிட்டலாம் பேசாத, இவங்க வந்து ரிபப்ளிக்னு நாளைக்கு விடிஞ்சோடனே ரிபப்ளிக் ஆகிடுன்ற மாதிரி ஒன்று வந்து மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே செனட்ஸ் கேட்பாங்க, ஏன் ரோமே வந்து ரிபப்ளிக் தான் ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லும்போது தான் டக்குன்னு செனட்ஸ் கேட்பாங்க, மேக்ஸிமஸ் இப்போ நீ சொல்லு, எம்பரரா ரிபப்ளிக்கா அப்படின்னு வந்து அவனை, அதாவது 2 பேர் இப்போ நீயா நானான்னு இருக்கும்போது இவனை யார் பக்கம் இழுக்கலான்ற அந்த போட்டியில் அவனை இருக்க பார்ப்பாங்க. அப்போ மேக்ஸிமஸ் வந்து அவரோட டைலாக் பாருங்கள், எதையுமே எடுத்தங்கவுத்தோன்னு டக்குன்னு சொல்லாமல் ரொம்ப லேடாக பேசுவார். அந்த மாதிரி அந்த டைலாக் வந்து நான் சோல்ஜராக இருக்கிறதோடைய அட்வான்டேஜ் என்னென்னா எதிரியை வந்து என் கண்ணால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அப்படியே ஒரு செகண்ட் இருக்கும்போது அவனை பதில் பேச விடாமல் கமாண்டஸ் வந்து அவனை கூப்பிட்டு போயிடுவார். ஸோ அப்படி கமாண்டஸ் வந்து ரிபப்ளிக் மேலே வந்து எவ்வளோ வெறுப்பும் எவ்வளோ எரிச்சலும் இருக்கார் அப்படிங்கிறது அந்த காட்சியில் ரொம்ப ஆழமாக தெரியும். இன்னொன்று, அவருக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருக்கு பிடித்த ஒரு ஆட்சியை தான் வந்து ரோமில் அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. மக்களுக்கு பிடிச்ச ஆட்சி இல்லை, அவருக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு நல்ல ஆட்சி, அவருடைய நல்ல ஆட்சிங்கிறது அவருடைய டெஃபினேஷனில் அப்படி வந்து அமைக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ அப்படி இப்போ அவர் வந்து மக்கள் இங்கே வந்து பசி பஞ்சனம் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். அப்படி இருக்கும்பொழுது மக்களை வந்து எப்படி டிவைட் பண்ணுறது, அதுக்கு தான் தினம் ஒரு விளையாட்டு போட்டி, மக்கள் போய் அடிச்சுக்கிறாங்க, சாவறாங்க, அதை வந்து ஒரு மைதானத்தில் வச்சு அமைச்சு நீங்கள் எல்லோரும் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி எப்படி மக்களை டைவெர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒன்று இருக்குது இல்லையா. அது வந்து இன்றைக்கும் கரண்ட் பாலிடிக்ஸோடு நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப இன்டென்ஸான ஒரு பிரச்சனை வரும்போது திடீர்னு சோஷியல் மீடியாவில் வேறு சில பிரச்சனைகள் வரும். ஸோ இப்படி இந்த பாலிடிக்ஸ் வந்து எப்படி வந்து டீவியேஷனை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் அந்த பாலிடிக்ஸாக நிறைய லேயரில் பேசியிருப்பாங்க படத்தில். இது வந்து ஒரு போர் சம்பந்தமான படமாக இருந்தாலும் படத்துடைய முதல் 40 நிமிஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு ட்ராமா இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஒரு கோர் அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி அரசர் வந்து மேக்ஸிமஸை கூப்பிட்டு பேசிட்டு அனுப்பிடுவார் ஒரு காட்சியில். அதற்கு பிறகு வந்து கமாண்டஸ் வந்து அரசரை பார்க்க, அவரோட பையன் வந்து பார்க்க வரும். அப்போ அவரை கொலை பண்ண போகிறான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த காட்சியில். அப்போ வந்து அவன் கூப்பிடுவான், பேசிட்டு அவங்க அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ளான அந்த டாக்லாம் முடிஞ்ச பிறகு அவனை கொல்லணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு கூப்பிடுவான். அப்பா நான் வந்து ஒன்று அரவணைச்சிக்கணும், 1000 சூரியனை சேர்ந்து அணைச்ச மாதிரி இருக்குங்களா, பார்த்து எனக்கு ஒரு இது கிடைக்கும்னு சொல்லி அவனை கூப்பிடுவான். மெல்ல அது அந்த பேச்சிலே பார்த்திங்கன்னா ஒரு வஞ்சகம் தெரியும், ஒரு சூழ்ச்சி தெரியும், ஒரு ட்ராமா தெரியும், நடிப்பான். அந்த நடிப்புலேயே வந்து அந்த கமாண்டஸ் கேரக்டர் வந்து எவ்வளோ அடுத்து மோசமாக நடக்க போகுதுங்கிறதுக்கான அந்த ஆரம்பம் இருக்கு இல்லையா, மெல்ல. ஸோ அப்படி அதுக்கான ஸ்டார்டிங் நீங்கள் அங்கே பார்க்கலாம். அப்படியே அவங்க அப்பாவை கூப்பிட்டு அணைக்கிறான், அணைச்சி கொள்கிறான். அந்த கொள்ளுதலில் கூட பார்த்திங்கன்னா அவங்க அப்பா இறக்குறது, அந்த அரசர் இறப்பு வந்து அப்படியே துடிச்சு ஆகுன்னு கத்திலாம் பண்ண மாட்டார். அது சைலண்ட்டாக அக்செப்ட் பண்ணுற மாதிரி நமக்கு அது ஒரு தோற்றம் கிடைக்கும். ஏன்னா இது அவர் ஏற்கனவே இந்த சாவை எதிர்பார்த்து தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேக்ஸிமஸ்ட்டை வந்து நீ தான் அடுத்த அரசராகணும் அப்படின்னு அவரோட நெருக்கத்தில் சொல்லுவார். ஸோ ஏதோ ஒரு வகையில் அவர் வந்து உணர்ந்திருக்கிறார், இது வந்து நடக்கும் அப்படின்னு அவர் உணர்ந்த மாதிரி தான் நமக்கு அது தெரியும். இந்த கொலை பண்ணும்பொழுது அந்த சீன், அந்த இடத்துல கமாண்டஸ் பேசும்போது அவனுக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய ஒரு சிலை, அடிக்கடி அந்த சிலை வந்து காட்டப்படுறது, கொலை பண்ணும்போது முழுக்க அந்த சிலைக்கு போயிட்டு அப்படியே லைட்டிங் கீழே இருந்து மேலே இந்த ஆங்கிள் காட்டுறது எல்லாமே ஒரு அந்த சீனையே வந்து ரொம்ப இன்டென்ஸாக மாற்றிடும். ஸோ அப்படி தன் அப்பாவை, அந்த நாட்டோட அரசரை அப்படி அரவணைச்சு அழுத்தி கொலை பண்ணிவிடுவார். கொலை பண்ண உடனே வந்து மேக்ஸிமஸ்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சு மேக்ஸிமஸ் பார்க்க வராப்பில் வரும்போது சொல்கிறாங்க, இந்த மாதிரி அரசர் வந்து இயற்கையாக இறந்துட்டாருன்னு சொன்ன உடனே எதிர்த்தாப்பில் இருக்க காமடஸை வந்து மேக்ஸிமஸ் பார்க்குற கண்ணால் அப்படி திரும்பி பார்க்குறாங்க. ஒரு பார்வையில் வந்து ஒட்டுமொத்த சந்தேகத்தை அங்கே காமிச்சிருவார். அது எல்லாருக்குமே புரிஞ்சிடும். ஆப்வியஸாக அந்த இடத்துல வந்து அந்த இயற்கையான மரணம் இல்லை, அவன் தான் கொன்னான்றது அங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்படி மேக்ஸிமஸ் வந்து அப்படி பார்த்துட்டு போய் ஃபாதர் அப்படின்னு சொல்லி அந்த அரசரை பார்த்துட்டு வர அந்த டைமில் வந்து உடனே கொஞ்சம் கூட தாமதிக்காமல் கமாண்டஸ் வந்து எம்பரர் இஸ் லுக்கிங் ஃபார் யுவர் லாயல்ட்டி, அதாவது அரசர் வந்து என்னோட நீ சேர்ந்து இயங்கணும், உன்னோட லாயல்ட்டி எனக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னோடனே, ஏன்னா அது எவ்வளோ பொய்ன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு முன்னாடி தான் மேக்ஸிமஸ்ட்டு கூப்பிட்டு அரசர் பேசியிருப்பார், நீ தான் ஆளணும்னு. ஆனால் இங்கே அப்படியே மாற்றி சொல்கிறாங்கிறது நல்லா தெரியும். ஆனால் மேக்ஸிமஸ் அது பெருசாக காட்டிக்காமல் அவர் இறந்த அந்த இதில் இருந்துட்டு இது கொலை அப்படிங்கிறதையும் உரிஜிதமாக இப்போ தெரிஞ்சு போயிடும் இவன் சொல்கிறதுலேருந்து. ஸோ அவன் கை நீட்டிட்டு என்னோட கை கோர்த்துக்கோ, ஒரு டைம் தான் நான் அந்த கையை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவனை ஒரு மிரட்டல் துணியில் சொல்லுவான். ஆனால் மேக்ஸிமஸ் இருந்து அதுக்கெல்லாம் பெருசாக வளைஞ்சு கொடுக்காம போயிடுவான். அப்படி விலகி போனால் என்ன நடக்குங்கிறது அவனுக்கு தெரியும். ஆனால் அப்படி ஒரு துணிச்சலோடு தான் அவன் நடந்து போவான். அதுக்கு பிறகு கமாண்டஸ் வந்து திரும்பி தளபதியை பார்த்து ஒரு சின்ன கன்சிமெண்டல் தான் காட்டுவார். அந்த ஒரு வினாடியில் போய் அதுக்கு மீனிங் என்னென்னா மேக்ஸிமஸ் அவன் குடும்பத்தை எல்லாத்தையுமே கொண்டுடு அப்படின்னு தான் அர்த்தம். விச் மீன்ஸ் என்னென்னா இது எல்லாமே ஒரு கன்சிமெண்டல் எப்படி நடக்குதுன்னா இது ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஒத்துக்க மாட்டான், ஒத்துக்கலன்னா கொல்லணுங்கிறதுலாம் எவ்வளோ ப்ரீ பிளான்டாக ஏற்கனவே பேசி வச்சுட்டு தான் அது நடக்குதுங்கிறது அந்த ஒரு கண் செய்கை நமக்கு காமிச்சு கொடுத்துரும். ஸோ அப்படியே அவனை கொல்ல போயிடுவாங்க. அப்படி திரும்பின உடனே லுசலியா அவனுடைய சிஸ்டர் வருவாங்க. வந்த உடனே இது எல்லாமே அவளுக்கு தெரியும். அங்கே எல்லாரும் வெளிக்கு போனதுக்கப்புறம் அந்த சைலன்ஸில் அவனை கன்னத்துலேயே 2 அடி அடித்து இதெல்லாம் அவன் தான் பண்ணான்னு தெரியுது. பட் ஆனால் ஒரு ராயல் பிளட் அரசருக்கு அவங்க அப்பாவுக்கு அடுத்து இவன் தான் வரணுங்கிறதும் அவளுக்குள்ளே இருக்குது. அதே சமயம் அவனை தப்பான ஆள் அப்படிங்கிறதும் தெரியுது. அவனை கண்டிச்சுட்டு அதே சமயம் அவன் எந்த கையை வந்து மேக்ஸிமஸ் நீட்டினானோ அதே கையை வாங்கி புத்தம் கொடுத்து அரவணைச்சு அவனை அடுத்த ராஜாவாக ஆக்கிறதுக்கு வந்து அவ்வளோ ஒத்துழைப்பான்.
இப்படி இந்த சில நிமிடங்களே நடக்கக்கூடிய இந்த காட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ட்ராமா இருக்கும். அடுத்ததாக படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு காட்சி, இது நிறைய பேர் பேசியிருப்பாங்க, கேட்டிருப்பீங்க, ரொம்ப ஃபேமஸான டயலாக் கூட, ஆர் யூ நாட் என்டர்டைன்டு. அது என்ன காட்சியில் அது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த கொலிசியத்துக்குள்ளே வந்து இவங்க சண்டை போகிறதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஓவராலாகவே அவங்க கல்ச்சரில் வந்து 2 பேர் அடிச்சுக்கிறது, ஒருத்தன் வந்து கொன்னுக்கிறது, இதெல்லாம் பார்த்து ரசிக்கிற ஒரு கலாச்சாரம் இருக்கும். அதுக்குள்ளே ஒரு சோல்ஜராக ஒரு ரோமனுக்காக பாடுபட்டு ஒரு போரில் போய் சண்டை போட்ட ஒரு வீரனை வந்து திரும்ப இந்த மாதிரி ஒரு கூட்டுக்குள்ளே விட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக சண்டை போடும்போது அதை அவன் விசித்திரமாக பார்ப்பான். என்னடா அடிச்சுக்கிறது கொள்றதெல்லாம் பார்த்து நீங்கள் ரசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில் இவன் அந்த ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு அதில் ஜெயிச்சு ஒருத்தனோட தலையை வெட்டி எடுத்துகிட்டு ஆர் யூ நாட் என்டர்டைன்டு, இது போதுமா அப்படின்னு சொல்லி அவன் கத்துவான். அதுக்கும் மக்கள் ரசிப்பாங்க. அவன் இது வரைக்கும் போர்னு சொல்லிட்டு வெளியிலேயே இருந்து நாட்டுக்காக பண்ணிவிட்டு இப்படி ஊருக்குள்ளே இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அவனுக்கு வந்து ஒரு மாதிரி அந்த உணர்வோடு போவான். அந்த சீனே அப்படி தான் முடியும். ஆனால் இந்த டிரான்ஸ்மிஷன் இருக்குல்ல, அவன் வந்து தொடர்ந்து இந்த கிளாடியேட்டர் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 இடத்துல இந்த மாதிரி கேலரிக்குள்ளே சண்டை நடக்கும். அதில் இது முதல் இடத்துல வரும், அடுத்து 2வது இடத்துல, அடுத்து 3வது இடத்துல போகும்போது இது எப்போ வந்து ஒரு இடத்துல இவன் யார் அப்படிங்கிறது வந்து, அதாவது இவனும் கமாடஸ் வந்து மீட் பண்ணக்கூடிய ஒரு இடம் வருது இல்லையா. இவன் வந்து போருக்காக போனவன் இவன் செத்துட்டான்னு நினைக்கும் போது திரும்ப இவங்க 2 பேரும் மீட் பண்ணுறாங்கன்ற இடத்துக்கு வந்து போகிற வரைக்கும் இவன் போராக இருக்கட்டும், இவன் சண்டை போடுறது, இந்த பிஜிஎம்லாம் வந்து ரொம்ப செட்டில்டாக ஒரு மாதிரி கண்ட்ரோல்டு பிஜிஎம்மாக தான் இருக்கும். ஆனால் அந்த இசை ஒரு இடத்துல ஹேண்ட்ஸிமர் தான், ஒரு இடத்துல ஒரு பீக்காக ஒரு இடத்துல எலிவேட் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இப்படி இந்த படத்தில் ஒவ்வொரு கேலரிக்குள்ளே நடக்கிற ஃபைட்லையும் பார்த்தீங்கன்னா அடுத்துன்னு சொல்லிட்டு இந்த ஹீரோவோடைய அந்த டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அந்த வகையில் அடுத்து இவன் வந்து ஒரு மாஸ்க் போட்டுட்டு தன்னை யாருன்னு காட்டாத சண்டை போட்டுட்டு இருக்க ஒரு நேரத்தில், எஸ்பெஷலி அந்த ஃபைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதுவரை ஓடி ஆடி கீழே விழுந்து சண்டை போட்டோம், ஒரு வெள்ளை குதிரை மேலே ஏறி வந்து அந்த போரில் வெற்றி பெறுவான். அப்போ தான் மக்களோட சப்போர்ட் அவனுக்கு கிடைக்கும். அந்த போரில் உள்ள அந்த கேலரியை வந்து அவன் வின் பண்ணுவான், ஜெயிச்சிருவான். அப்போ வந்து அரசரே, அதாவது கமாடஸே கீழே இறங்கி வந்து நீ யார் உன்னை ரிவீல் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது தான் அவன் முதல்ல கிளாடியேட்டர்னு சொல்லுவான். இல்லை உனக்கு பேர் இருக்குல்ல சொல்லு அப்படின்னு சொல்லும்போது தான் அவன் அந்த தலைவருக்கு ஹெல்மெட்டை கைட்டிட்டு அவன் யார், மை நேம் இஸ் மேக்ஸிமஸ்ன்னு சொல்லி அவன் யார், என்ன, எப்படி என் குடும்பம் கொல்லப்பட்டது, நான் யாரை இந்த ஜென்மத்திலனாலும் அடுத்த ஜென்மத்திலையும் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டயலாக் வந்து அமையுது. ஸோ இந்த இடத்துல இந்த பிஜிஎம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸிமர் எப்படி பண்ணியிருப்பாருன்னா, இதுவரை நிறைய சண்டை போட்டிருப்பான், அங்கெல்லாம் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக இருந்த மியூசிக் வந்து ரொம்ப எலிவேட் ஆகி இந்த இடத்துல பிஜிஎம் இங்கே நல்லாவே கேட்க முடியும். எதுக்காக இந்த பிஜிஎம் எப்படி கொடுத்துருப்பாருன்னா, அந்த சீன் கூட கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும். ஏன்னா ஹீரோவுடைய ரைஸ் அது சண்டை போட்டுட்டு இருந்தோம், அந்த ரைஸ் அந்த காட்சியிலே இருக்கும். குதிரை மேலே ஏறி உட்காந்து போய் வின் ஆகி மக்களோட ஆரவாரமாக மக்கள் வந்துடுவாங்க. இப்போ வந்தான் செத்து சாவலை உயிரோட நிற்கிறான்னு கமாடஸ் தெரியும் போது அவனை கொள்றதுக்கான சூழ்நிலை வருது. ஆனால் மக்களுடைய கரகோஷத்தாலையும் அவங்க வந்து லைவ்னு கத்தும்போது வேறு வழி இல்லாமல் கூனி குறுகி அவனை வந்து உயிரோடு விட்டுட்டு போவார் கமாடஸ். ஸோ இப்போ இந்த காட்சியை பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் வந்து ஹீரோ தான் கிளாடியேட்டர் அப்படிங்கிறது. இவங்களுக்கு தெரியாது, கமாடஸுக்கோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய லுசிலியாவுக்கோ இங்கே யார் சண்டை போடுறதுன்னு தெரியாது. இப்போ எல்லாருக்குமே ரிவீல் ஆகுது. இவனும் வந்து ரிவீல் பண்ணி தான் யாருன்னு சொல்லிட்டான். மக்கள் எல்லாம் ஆரவாரமாக கத்திட்டு இருக்காங்க, இவன் வந்து பார்த்து முறைக்கிறான். ஸோ இப்படி எல்லா புள்ளியும் ஒன்று சேர்ற அந்த இடத்துல பிஜிஎம் அப்படிங்கிறது இதுவரை இல்லாத அளவுக்கு அப்படி அது வந்து அந்த சீனியே வந்து அப்படி தூக்கி நிறுத்தத்துக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கும். அதை ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. ஒரு படம் ரசிக்க முடியாது இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த கேரக்டர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உறவை வந்து வெளிப்படையாக சொல்லாமல் ஒரு மாதிரி இன்டெரக்டாக சொல்கிறது. நமக்கே இது என்னவாக இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் மைண்டுக்கு வேலை கொடுக்கும்போது அது நல்லாயிருக்கும். அந்த வகையில் லுசிலியாவோட கேரக்டர் காட்டும்போது அவளுக்கும் மற்ற கேரக்டர்ஸ்க்கும் உள்ள உறவெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபுல்லாக சொல்லாமல் ஒரு மாதிரி க்ளூ கொடுக்கப்படும். இப்போ அவளும் அவளுடைய சகோதரருக்கும் உள்ள தொடர்பு என்ன, எந்த அளவுக்கு போயிருக்காங்கங்கிறது நமக்கு தெரியாது. அவளுக்கும் இந்த மேக்ஸிமஸுக்கும் உள்ளக்கூடிய நெருக்கம் எந்த அளவுக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இப்படி இருக்கும்பொழுது அவள் கூட வந்து ஒரு சிறுவன் இருக்கான், லூசியஸ்ன்னு சொல்லக்கூடிய அவனோட மகன் அப்படிங்கிறவன். லுசிலியாவுக்கு ஏற்கனவே திருமணமானவள்னு சொல்லப்படுது. அந்த திருமணமானவளுக்கு பிறந்தவளா இல்லை வந்து சகோதரர் கூட இருக்காங்க அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறதா, இல்லை வந்து மேக்ஸிமஸ்க்கு அவளுக்கும் ஒரு மாதிரி ஒரு ஊடல் இருக்குது, ஸோ அதுலையா அப்படிங்கிறது எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் படத்தை நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்கும்போது தான் அதை வந்து டைரக்டர் வந்து அங்கங்கே சில க்ளூஸ் மூலமாக நமக்கு கொடுத்துருக்காரு. ஈவன் தோ பார்ட் 2ல் வந்து லூசியஸ், அதாவது லுசிலியா கூட இருக்கக்கூடிய பையன் வந்து மேக்ஸிமஸோட பையன் தான் செகண்ட் பார்ட்டில் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதுக்கான க்ளூ வந்து ஒரு ஃபஸ்ட் பார்ட்லேயே நிறைய இடத்துல கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. இவங்க 2 பேர் பேசும்போது உன்னுடைய பையனுடைய வயசு என்ன, என் பையனுடைய வயசும் அதே தான் அப்படின்னு 2 பேரும் சொல்கிறதுக்கு பின்னாடியும் ஒரு கட்டத்தில் வந்து கமாடஸ் ரொம்ப அந்த சிறுவனை அணுகும் போதெல்லாம் சிறுவன் வந்து நான் வந்து ஒரு கிளாடியேட்டர் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப கிளாடியேட்டர் ரெசம்பிள் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை நடவடிக்கையாக காட்டுறதுலேருந்து கடைசியாக ஹீரோ மேக்ஸிமஸ் இறக்கும்போது லுசிலியாவை பார்க்கும்போது அவன் கடைசியாக கேட்குறது என்னென்னா லூசியஸ் இஸ் சேஃப் அப்படின்னு கேட்குறதுலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து ஊடகமாக சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இப்படி இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் எப்படி வந்து முடியும் அப்படின்னா, கமாடஸ் நினச்சிருந்தா வந்து நயவஞ்சகமாக வந்து மேக்ஸிமஸை கொண்டிருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு வகையில் அவனை வந்து ஒரு அரசனாக இருக்கவனுக்கு கொள்றதுக்கு பல வழிகள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு மக்களே அவனை தூக்கி கொண்டாடினாங்க அப்படின்னா திரும்ப மக்கள் முன்னாலே அவனை வந்து வீழ்த்தி காட்டணும் அப்படின்னு சொல்லி கிளைமேக்ஸில் பல வஞ்சங்களுக்கு நடுவில் வந்து அவனை கொல்ல பார்க்குறான். அந்த கேலரியில் தானும் வந்து ஒரு வீரன் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக வந்து
கோழைத்தனமான ஒரு வீரத்தை வந்து அங்கே காட்ட முயற்சி பண்ணுவான். 2 பேரும் மோதிரத்துக்கு முன்னாடியே வந்து மேக்ஸிமஸை வந்து முதுகில் குத்துவான். எப்படி தன் அப்பாவை முதுகில் கட்டி பிடிச்சி குத்துனானோ அதே மாதிரி இவனையும் கட்டி பிடிச்சி பிரதர்ன்ற மாதிரி தான் முதுகில் குத்துவான். ஸோ அங்கேயே வந்து மேக்ஸிமஸ் ஆல்மோஸ்ட் இறந்துட்டான். ஆனாலும் அவனை கட்டி விடுங்க, இப்போ நான் சண்டை போடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவனை மக்கள் முன்னாடி கட்டி விடும்போது அதை வேறு சொல்லுவான், அந்த காயத்தை வந்து கன்சீல் பண்ணி மறைச்சி அனுப்புங்க அப்படின்வான். ஸோ அப்படி கடைசி மூச்சு வரை நயவஞ்சகத்தோடு இருப்பான். யாரையுமே நம்பாத ஒரு குணத்தை வந்து திரும்ப திரும்ப காட்டப்பட்டுகிட்டே இருக்கும் அவனோட கேரக்டரில். அப்படி கடைசியாக வந்து அவனை சூழ்ந்து எல்லாரும் இருப்பாங்க, அங்கே சண்டை நடக்கும். அப்போ வந்து ஈவந்தோ தான் கொல்லப்பட்டிருந்தாலும் ஆல்ரெடி பாதி சாவில் இருந்தாலும் மேக்ஸிமஸ் வந்து துணிச்சலோடு அவனோட வீரத்தோட சண்டை போட்டு அவனை ஆல்மோஸ்ட் கொல்ல போகும்போது அவனோட ஆயுதங்கள்லாம் இல்லாத போது கூட கைக்கடியிலேருந்து ஒரு ஆயுதத்தை எடுப்பான். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சுற்றி அவ்வளோ படம் யாரையுமே நான் நம்ப மாட்டேங்கிற அளவுக்கு அந்த கேரக்டர் அவ்வளோ கொடூரமாக அவனோட நடிப்பங்க இருக்கும். ஸோ ஒரு வழியாக மேக்ஸிமஸ் வந்து கடைசியாக அவனோட பயணத்தோட முடிவில் வந்து அவன் நினச்சபடியே கமாண்டர்ஸை கொண்டு வர்றான். கொன்னதுக்கு பிறகு அவனும் இறந்துடுறான். ஆனால் அவனோட இறப்பை வந்து ஒரு ஹீரோவோட இறப்புங்கிறது படத்தில் எவ்வளோ பெரிய துக்கமான நிகழ்வாக இருக்கும். ஆனால் அது வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவாக எப்படி இருக்கும் அப்படின்னா, அவனுடைய ட்ராவல் அப்படிங்கிறது தன் குடும்பத்தை நோக்கி, தன் மனைவி பையனை நோக்கி போகணும் அப்படிங்கிறது தான் த்ரூ அவுட்டாக அவனை காட்டப்படும். அந்த பொம்மைகளை வைத்து அவன் தன் எப்போ பாரு மனைவியும் குழந்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பான். ஸோ அவனோட நோக்கம்ங்கிறது இவனை கொல்றதை தாண்டி அவர்களை போய் சேரணுங்கிறது ஆடியன்ஸ் மாதிரியில் வந்து விதைக்கப்பட்டிருக்கும். அவன் இறந்தால் கூட அவனுடைய அந்த வந்து ஒரு ஹெவன் மாதிரியான ஒரு டோர், ஒரு சொர்க்க வாசல் திறந்த உடனே அவனுக்கான ஒரு உலகம், அங்கே வந்து அவனுக்கான 2 பேர், அவன் மனைவி குழந்தை அப்படின்னு சொல்லி அங்கே போகிற அந்த ஒரு போக்கில் தான் அவனோட இறப்பு முடியும். அப்படிங்கிறதால வந்து நமக்கு வந்து ஒரு ஓகே, கெட்டவனையும் கொண்டுட்டான், அதே டைம் அவன் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்கிற நிறைவோடு வந்து அந்த படம் முடியும். ஸோ இப்போ இந்த படத்தோடைய கதை, திரைக்கதை, இதோட மேக்கிங், டெக்னிக்கு, ஃபிலாசபி, இது இப்படின்னு நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கலாம். நம்ம பேசுனதெல்லாம் கொஞ்சம் தான். இதை கேட்டிங்க இல்லையா, இப்போ நீங்கள் வச்சுட்டு மறுபடியும் போய் படத்தை ரீவிசிட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். இன்னும் புது புது பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் அந்த படத்தை பார்ப்பீங்க. ஸோ அதனால தான் இது வந்து ஒரு கல்ட் கிளாசிக் அப்படின்னு சொல்கிறோம். கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் போய் வாட்ச் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு என்ன திரைப்படத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து அறிந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேவுடன். நன்றி.